அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். ஒரு பார்க்கில் ஒரு வயசான பெரியவர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு படித்த இளைஞன் கிட்ட போகிறாரு. அவர்கிட்ட போய், ஐயா வணக்கம், நான் உங்கள் மாணவன், என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அந்த பெரியவர் முகம் பூரா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா மாணவன் இல்லையா? சரிப்பா, நல்லா இருக்கிறையாப்பா, நீ என்னப்பா செஞ்சிட்ருக்கிற அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறான், ஐயா நானும் உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் தான். நான் இப்படி ஆசிரியர் ஆகிறதுக்கு காரணம் கூட நீங்கள் தான் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்கிறான். அப்படியாப்பா அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி ஒரு முகம் பூரா. அப்போது எப்படி தெரியுமா ஐயா அது நடந்தது? உங்கள் வகுப்பில் ஒரு நாள் நான் ஒரு மாணவனுடைய கைக்கடிகாரத்தை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டேன். தொலைத்த மாணவர்கள் கைக்கடிகாரத்தை காணணும் வந்து சொல்ல, நீங்கள் எல்லா மாணவர்களையும் வரிசையாக நிற்க வச்சு கண்ணை மூட சொன்னீங்க. அப்புறம் ஒவ்வொரு மாணவனுடைய சட்டப்பையில் தேட என் சட்டப்பையில் தான் அந்த கைக்கடிகாரம் இருந்தது. அதை எடுத்த நீங்கள் மாணவர்கள் முன்னாட என்னை தண்டித்து அவமானம் எதுவும் செய்யாமல் விட்டுட்டீங்க. அன்னைக்கு முதல் நான் வாழ்க்கையில் எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கும் பொய்யும் சொல்கிறதில்ல, திருடுறதும் இல்லைன்னு சபதம் எடுத்துட்டையா. இன்றைக்கி ஒரு நல்ல ஆசிரியராக நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னானா. சரியே என்ன அன்னைக்கு மற்ற மாணவர்கள்கிட்ட காட்டி கொடுக்காம தண்டிக்காமல் மன்னிச்சு விட்டீங்கன்னு கேட்டானோ. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், அப்பா நான் ஒவ்வொரு மாணவனையும் சோதனை செய்யும்போது நானும் கண்ணை மூடிக்கிட்டு தான் செஞ்சேன். அதனால் உன் முகம் எனக்கு தெரியாது. ஆசிரியர்கள் கண்டிப்புமே ஒழிய தண்டிக்க மாட்டோம்ப்பா அப்படின்னு சொன்னான். இதை கேட்டோன்னையும் அந்த இளைஞனுடைய மனம் இன்னும் உச்சி குளிர்ந்து போச்சான். மாணவர்களுக்கு பாடம் எடுப்பது அவங்கள அசிங்கப்படுத்தி திட்டுறதுக்காக இல்லைங்க, அவங்கள திருத்தி நல்ல மாணவனாக்கிறதுக்கு தான். கண்டிப்பாக எல்லா நல்ல ஆசிரியர்களுக்கும் இந்த பதிவை நான் சமர்ப்பிக்கிறேங்க. நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்.